வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 16, 17, 18, 19, 20 மாடல் 2021 மார்ச், அதாவது சென்சாருக்கு முன்னால் இருக்க வரைக்கும் வண்டி வாங்கலாமா, அல்லது புது வண்டி 2021 மார்ச்சுக்கு அப்புறம் வந்த சென்சார் வண்டி வாங்கலாமா அப்படிங்கிறது தான். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். இப்போ இந்த குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா 16, 17, 18, 19, 20, 21 மார்ச்சுக்கு முன்னால் சென்சார் இல்லாத வண்டியெல்லாம் வாங்கணும் அப்படின்னா லோக்கல்லையே இன்ஜினியர்ஸ் மெக்கானிக்கல் அவைலபிள் இருக்காங்க. இந்த 2021 மார்ச்சுக்கு மேலே சென்சார் Jcb 3Dx ப்ளஸ்ஸு, Jcb 3Dx ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க Jcb கம்பெனி சென்சாருக்கு மாற்றிட்டாங்க. அதாவது BS4 அலௌன்ஸ் பண்ணிவிட்டு அந்த வண்டி வந்திருக்குங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் மிஸ்டேக்ஸ் மீன்ஸ் நமக்கு தெரியல. ஆனால் அவங்க என்ன சொல்கிறது, Jcb கம்பெனியில் எவ்வளோ பெரிய இன்ஜினியர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைங்க. பட் நமக்கு இப்போ ஒரு வண்டி எடுக்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், இப்படி பண்ணுங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் இவ்வளோ தூரம் இதாக இருக்காதுங்க. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்பு Jcb 3Dx ப்ளஸ் வண்டி ஒர்க் ஷாப் வந்திருந்தது. அந்த ஆப்ரேட்டரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாப்பிள்ளைங்க. லேர்னிங் எப்போ என்ன சொல்கிறதுங்க, யார்கிட்ட இருந்த வேணாலும் நம்ம எவ்வளோ வேணாலும் கற்றுக்க முடியும். அந்த மாதிரி அந்த ஆப்ரேட்டர் பகிர்ந்துக்கிட்ட விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா Jcb 2021 மாடலுங்க. 21 8ஆம் மாதமோ 9ஆம் மாதமோ வண்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஓடி இருக்குது. ஒரு 2000 சில்லற ஹவர் ஓடி இருக்குதுங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ சின்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா திடீர்னு ஆட்டோமேட்டிக் ரேஸ் ஆகிறது, அப்படி இல்லாட்டி பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் அந்த சென்சார் வர்ற ஒயரெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு லாக் ஆகிக்கிறது, சென்சார் கரெக்டாக ஒர்க் ஆகாமல் போகிறது. இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு சொந்த ஒர்க்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரி, ஓகே, நம்ம வண்டி இந்த மாதிரி சென்சார் கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு, நின்றுட்டு போதுன்னு விட்டுலாம். நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஓட்டிகிட்டு இருக்கும்போதோ இல்லை ஒரு முக்கியமான ஒரு ரோடு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ அந்த மாதிரி சென்சார் கம்ப்ளைண்ட்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டுருவோம். அதனால் வண்டியை எடுக்கிறதுக்கு முன்னால் நல்லா யோசனை பண்ணிவிட்டு எடுத்துக்குங்க. ரெண்டாவது, புது வண்டி எடுக்க வேண்டான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க வேண்டாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் அப்டேட் ஆகும் அப்படின்னா லோக்கலில் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிளாக கிடைக்கணும். கம்பெனியில் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த ஆப்ரேட்டர் சொல்லுவாப்பில் அந்த கேபிள் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 64,000 ரூபா வருதுங்களாம். டேஷ்போர்டில் இருந்து இந்த சென்சார் இங்கே ரேடியேட்டர் வர இது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 64,000 ரூபா வருதுங்களாம். அந்த மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார், பாருங்கள். இல்லை நான் இதை ஏன் இந்த வீடியோவில் போடுறேன் அப்படின்னா நம்ம நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அவருக்கு அந்த அனுபவம் ஆல்ரெடி இன்ஜினியர்ஸ் 2 தடவை 3 தடவை கழட்டி மாற்றணும்னா அந்த ஆப்ரேட்டருக்கு அனுபவம் ஆயிடுது. திடீர்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரேஸ் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சில தீர்வும் இதில் நமக்கு கிடைக்கிது. இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜும் வளர்த்துக்கலாம், எதனால் இது வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த வீடியோ பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வேறு நண்பர்கள் யாராவது உங்கள் நண்பர்கள் யாராவது Jcb வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வரும்போது நமக்கு அது உதவும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நாமக்கல் தேவா. நன்றி, வணக்கம் நண்பர்களே. சொல்லுங்கள். இந்த பாக்ஸ் வருது, ஓகே, கீழே வருதுங்களா? இந்த ஒயர் ஃபுல்லாக அப்படியே செட்டாக, ஓகே, அந்த பக்கம் போகுது. ஆமாம், இந்த செட்டாக இதை ஃபுல்லாக மாற்றணும். இது இப்போ தான் மாற்றினாங்க. இது மாற்றினதான் இது 2 நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் இது நிச்சயமானே இது ப்ராப்ளம், அந்த ஒயர், இந்த ஒயர் ப்ராப்ளம். ஓகே, அந்த பின்னு வருது 64 பின்னு ஏதோ வருது. இல்லை, அந்த பின்னு ஒரு பின்னு லைட்டாக பெண்ட் ஆச்சுன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். எந்த பின்னுக்குன்னு இந்த ரிலேவில் வருதுல்ல, ஓஹோ, கிளிப்பு மாதிரி சோற வரும்ல, ஆமாம், அதில் வருது அப்படியே சின்னதாக ஊசி மாதிரி. அந்த பின்னு லைட்டாக உள்ளே போயிடுச்சுனாக்கல அது கண்டுபிடிக்கிறது பல நாள் ஆகுது. இதை மாற்றி அதை மாற்றி அதுக்கப்புறமா தான் இது நான் சொன்னேன். ஆனால் அது ஒரு பின்னு உள்ளே போயிருக்குதுன்னு சொன்னால் அதுக்கப்புறமா கழட்டி பார்க்குறாங்க. கழட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் இப்போ ஓடுது. அந்த ஒயர் எடுத்தீங்கன்னா அந்த ஒயர் அப்படியே மொத்தமாக ஒரு பைப் மாதிரி உள்ளே போய் ஜாயின் ஆகிடுதுன்னா அந்த பைப்பை ரிலீஸ் பண்ணி தெரியும்னா அப்படியே பைப் மாதிரி சொருவி அப்படியே எடுத்தீங்கன்னா லாக் தான். வயருமே
அப்படி தான் வருது. இப்போ அந்த ஒயர் செட்டு எவ்வளோ சொல்கிறாங்க? 64,300. 64,300. அங்கே டேஷ்போர்ட்லேருந்து இங்கே வர ஒயரு இது செட்டாக அப்படி போகுது. ஓகே, அந்த ஒயர் போயிடுச்சுன்னா 64,300. இதுலேருந்து இந்த பம்புக்கு போகிறது எல்லாமே அப்படியே செட்டாக, இந்த ஏர் ஃபில்டருக்கு வர்றது எல்லாமே அப்படியே இந்த ஒயர் செட்டாகவே இந்த இதில் வருதுங்களா, இந்த ஃபுல்லாகவே அந்த கிட்டோட அப்படியே மாற்றுற மாதிரி வரும். அந்த கிட்டோட அப்படியே அதான் 64,300 சொன்னால் 64,300. இப்போ வாரண்டி இருக்கனால அவங்க மாற்றி விட்டாங்க. வாரண்டி முடிஞ்சிருச்சுன்னா? வாரண்டி முடிஞ்சிருச்சு. அதான் வாரண்டி ஒன்றும் பண்ணி தரலைங்க. அதில் தான் இப்போ அதான் அன்றைக்கி சொல்லி பின்ன எடுத்து விட்டாங்க ஓடுது. ஓகே, வாரண்டியில் ஒன்று முடிச்சுட்டாங்க எதுவுமே. வாரண்டின்னு வந்து எதுவுமே பண்ணி தரல. வாரண்டிலேருந்து ஒன்று வண்டியில் எதுவுமே பண்ணலாம். ஃபேன் ஒன்று மாற்றி அவ்வளோதான். ஆனால் இன்ன வரைக்கும் ஃபேர் பார்ட்ஸ் கிரீஸ்லேருந்து கட்டர் செட்லேருந்து இல்லை சின்ன போர்டில் தான் கம்பெனி தான் போகுது. ஒரே சின்ன பேட் வாங்கினா கூட கம்பெனிக்கு தான் போகுது. வாங்க கீழே வா, நீ கீழே வா, இங்கே வா, நீ பார்த்துக்கலாம் வாங்க. அந்த வண்டி இங்கே தான் நிற்கி, நாளைக்கு வரைக்கும் பாருங்க. வாங்க தம்பி ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிக்கர் விடலாமா தேவன்? ஓகே ஓகே ஓகே. மாதிரி அடிக்கடியாக பார்த்தீங்கன்னாக்கல இதில் வந்து டஸ்ட் அடிச்சுக்குதாம். வண்டி ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நார்மலாக 2000 ரேஸுக்கு ஃபுல்லாகும். இல்லைங்கண்ணா, இந்த பேட்டரி ஒயர் வரதில் எர்த்த மெயின். இந்த எர்த்த ஒயரை கழட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போடுங்க. அப்படி எர்த்து ஏரில் டஸ்ட் ஏறினாவே அந்த அழுக்கு ஏறினாவே உனக்கு வந்து இந்த வண்டி லோட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகுது. அப்படியே தானால் ரேஸ் ஆகுது. அன்றைக்கி ஒன்றும் பண்ணல, ஃபோன் பண்ணி கேட்குறேன். அவங்கள வந்து பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து அவங்களே பண்ணி விட்டாங்க. திரும்ப அந்த கம்ப்ளைண்ட் வருதுன்னு கேட்குறேன். அந்த ஒயரை போய் கழட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போடுனாங்க. நான் கழட்டியெல்லாம் விடல, யாரை தான் பிடிச்சேன். திருப்பி கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சு. அதே தான் அவளை அப்படியே இதாகிடுச்சு. அதான் கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சு. முடிச்சு இது ஓன் யூஸுக்கு போகிறால சைக்கிள் ஓட்டுற போது இது மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருந்தால் பார்த்து தெரியாமல் எடுத்துச்சு. நம்பி காரில் ஓட்டுறதுக்கு ஏன்டானுக்கு இது. ஏன்னா இது ரொம்ப வண்டி ஒரு 10 நிமிஷம் ரூபாய் பிரச்சனை. ஓகே, மாநாடு சாத்திட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் சரி பண்ணதுக்கு அப்புறமேல தான் வந்து நம்ம பார்த்துக்கணும். சிக்கிராம்பளுக்கு 5 வருதுனாக்கில் ஆனால் பண்ணுறது ஒரு வருஷம் ஒன்று சிக்கிரம் ஆயில் ஊற்றிடு. ஒரு வண்டி நீங்கள் கொடுத்தா அந்த 16 இது வரைக்குமே அந்த முதல் 4 ரேம் சீலே மாற்றல. 16 வந்தது. அதான் வாங்க அதெல்லாம் நீங்கள் கொடுத்தது ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே. அது நம்ம நினைச்சு ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுவே இப்போ சொல்லுது அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படியா? ஆமாம், நான் அந்த சவுண்டு நிற்கணும். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். காலையில் அதே மாதிரி 3 டைம் ஃபுல்லாக அந்த மாதிரி போட்டு ஆஃப் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம் வண்டியை. ஃபேனுக்கு சுவிட்ச் இருக்காங்கண்ணா இல்லை? வீட்டுக்கு மாதிரி தெரியலாம். ஆஃப் பண்ணிட்டு பக்கெட் லிவரை மட்டும் ஃப்ரீ பண்ணு தம்பி. பக்கெட் லிவர் மட்டும்